தலைமை செயலகம் பகுதியில் துர்நாற்றத்துடன் புகைமூட்டம் காணப்படுகிறது. சென்னை தலைமை செயலகம் பகுதியில் துர்நாற்றத்துடன் புகைமூட்டம் ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், இது தொடர்பான விவரங்கள் என்ன? சென்னையில தலைமைச் செயலகம் அருகே துறைமுக பொறுப்பு கழகம் இருக்கிறது. அதுக்கு அருகிலேயே ரிசர்வ் வங்கியினுடைய தலைமையகம் இருக்கிறது. இந்த ராஜாஜி சாலையில திடீரென புகைமூட்டமாக காட்சியளிக்கிறது. ஆனால் அந்த வழக்கமாக இது போன்ற ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் புகைமூட்டமாக இருக்கும். ஆனால் அது போன்ற எந்த விதமான விபத்துகளும் அங்கு ஏற்படவில்லை என்று தீயணைப்புத் துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். திடீரென வெளியாகி இருக்கக்கூடிய இந்த புகைமூட்டத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து நேரடியாக தற்பொழுது தீயணைப்புத் துறையினரும் அந்த இடத்திற்கு ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதே வேளையில துறைமுகம் அருகில் இருப்பதனால அங்கிருந்து எதுவும் வாயு கசிகிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். புகைமூட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் அவ்வழியாக செல்பவர்களுக்கு கண் எரிச்சல் ஏற்படுவதாகவும் சுவாசிப்பதற்கு சிரமமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே அங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய குறிப்பாக தலைமைச் செயலகம் வெளியில் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் முகத்தை மூடிக்கொண்டு முகக்கவசம் அல்லது துணிகளை வைத்து முகத்தை மூடிக்கொண்டு தற்பொழுது நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தற்பொழுது தீயணைப்புத் துறையினர் உடனடியாக அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்திலிருந்து சற்று தொலைவிலேயே ஒரு 100 மீட்டர் தொலைவிலேயே துறைமுக பொறுப்பு கழகத்தினுடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கிருந்து துறைமுகத்தினுடைய பகுதி அது எதிர் திசையிலேயே தலைமைச் செயலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த ராஜாஜி சாலையிலிருந்து எதிர் திசையிலேயே துறைமுகத்தினுடைய பணிகள் துறைமுகம் தான் இங்கு இயங்கி வருகிறது. அங்கிருந்துதான் இந்த புகை வெளியேறி வருவதாக கூறப்படுகிறது. நாள்தோறும் அந்த பகுதியில் ஒரு நூற்றுக்கணக்கான சரக்கு கப்பல்கள் வருகிறது. அவற்றை கையாளக்கூடிய பணிகள் எல்லாமே இந்த துறைமுகத்தில் தான் நடக்கிறது. அங்கிருந்து பல்வேறு நாடுகளில் இருந்தும் சரக்கு கப்பல்களில் கொண்டு வரப்படக்கூடிய பல வகையான பொருட்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எரிவாயு தொடர்பான அது தொடர்பான மூலப்பொருட்களோ அல்லது எரிவாயு இவற்றை எல்லாம் கொண்டு வரக்கூடிய கப்பல்களும் துறைமுகத்திற்கு வருகின்றன. இதிலிருந்து எதுவும் வாயு கசிந்திருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது துறைமுக தரப்பிலிருந்து எந்த விதமான தகவலையும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை அவர்கள் கூறவில்லை என்றாலும் கூட அந்த பகுதியில் தான் இந்த புகைமூட்டம் அங்கிருந்து தான் வெளியேறி வருகிறது. இது வழக்கம்